ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துக்கிறார்கள் இந்த மாமன்ற உறுப்பினர். ஆக்சுவலா அவர் கோவப்பட்டு ஆக்ரோஷமா இருக்கிற அந்த வீடியோ மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க. அவர் எதனால கோவப்படுறாரு அப்படின்றதுக்கான ரீசன் உங்க எல்லாத்துக்குமே தெரியணும். இந்த இன்சிடென்ட் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி 57வது வார்டு நல்ல தண்ணி கேணி தெரு அப்படின்ற ஒரு ஏரியால நடந்திருக்கு. அந்த ஏரியால கடந்த 39 வருஷமா ஒரு ஃபேமிலி அவங்க வீட்டுக்கிட்ட இருக்க பர்டிகுலர் ஏரியாவை ஆக்கிரமிச்சு அந்த ஏரியாவுக்கு எந்தவித ஒரு டெவலப்மெண்ட்டுமே வரவிடாமல் வச்சிருக்காங்க. அந்த ஏரியாவில் இது நாள் வரையும் ப்ராப்பரான ரோட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, சாக்கடை ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, ப்ராப்பர் மழைநீர் வடிகால் கிடையாது, எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே கிடையாது. அந்த ஃபேமிலி பொது நடைபாதையை ஆக்கிரமிச்சு அது எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இது நாள் வரையும் பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு எதிராக 2018 இந்த மாமன்ற உறுப்பினர் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு மதுரை ஹைகோர்ட்டில். இந்த 18 தொடங்கப்பட்ட அந்த வழக்கானது 2022 மாண்புமிகு நீதிமன்றம் ஒரு ஜட்மெண்ட் வழங்கியிருக்காங்க. அவங்க ஆக்கிரமிச்சுட்டு தன்னோடதுன்னு சொல்ற அந்த இடம் வந்துட்டு உண்மையாலுமே அவங்களோட தான் இருந்தது அப்படின்னா கார்பரேஷன் விலை கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கணும். அப்படி என்க்ரோச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த என்க்ரோச்மெண்ட்டை கார்பரேஷன் அகற்றிட்டு ரோடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் மாமன்ற உறுப்பினர் அவங்க அந்த ஏரியாவுக்கு ரோட் ஃபெசிலிட்டி சாக்கடை ஃபெசிலிட்டிஸ் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளுமே பார்த்து கொடுத்துருக்காங்க. அந்த அவ்வளோ வேலைகளையும் பார்க்குறப்பையும் அந்த ஃபேமிலி எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்றதை கீழே போடுறேன், நீங்களே பாருங்கள். அந்த ஏரியாவில் சாலை பணிகளுக்காக வந்த கான்ட்ராக்டரை அந்த ஃபேமிலி தகாத வார்த்தைகளை பேசியும் மண் ஜல்லி எல்லாத்தையும் எடுத்து அடிச்சும் ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்காங்க. இதனால் ஒருத்தர் பாதிக்கவே பட்டிருக்கிறாரு. இது எல்லாம் ஏன் அப்படின்னு கேட்க போனதுக்கு ஏகப்பட்ட வாஞ்சை சொற்கள் மூலியமா அந்த மாமன்ற உறுப்பினரை அந்த லேடி சத்தம் போட்டிருக்கிறாங்க. நேற்று வரைக்கும் அந்த தெருவில் ஒரு தள்ளு வண்டி கூட போக முடியாது. அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு 2 வீலரில் போகிறது சிரமமாக இருக்குது, சைக்கிள் போகிறது, பைக் போகிறது எல்லாமே சிரமமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு தள்ளு வண்டி கூட போக முடியாத ஒரு ஏரியாவுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஆம்புலன்ஸ் கூட உள்ளே போகும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக ரோடு போட்டு கொடுத்துருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு மாமன்ற உறுப்பினரோட பேரை கெடுக்கணும் அப்படின்றதுக்காக சமூக வலைதளங்களில் ஏகப்பட்ட ஒரு வீடியோ பரப்பப்பட்டு இருக்கு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்றத ரைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ரொம்ப தப்பு. அவரோட வார்டில் மகளிர் ஓட்டு தான் ரொம்ப அதிகம். ஓவரால் தமிழ்நாட்டிலேயே அதிக ஓட்டுல ஜெயிச்ச 2வது கவுன்சிலர் இவர் தான். அந்த மக்கள் மீது இவருக்கும் அது மரியாதை அதிகமாக இருக்குது. இவர் மீது அந்த ஏரியா மக்களுக்கும் ரொம்ப மரியாதை இருக்குது, ஒரு அன்பு இருக்குது. அவரோட நற்பேருக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காகவே சில பொய்யான செய்திகளை சோஷியல் மீடியாவில் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். எவ்ரி காயின் ஹாஸ் அ 2 சைட். ஸோ எல்லாருமே இன்னொரு பக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்றத உண்மையை நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் செஞ்சதுக்கு நீங்கள் பாராட்டினாலும் பரவாயில்ல, தேவையில்லாமல் அரசியல் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் எல்லாம். இதுதான் நம் திராவிட மாடல் அரசு. நன்றி.